ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தன வருமானம் தாராளமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் பலிக்கும், வாக்கு பலிக்கக்கூடிய நேரம். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே சொல்லிட்டு இருப்பாருங்க, நிச்சயம் நல்ல மாட்டம் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி நீங்கள் அசைப்போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே தவிர, அடுத்து என்ன ஆகணும், அடுத்து என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் யோசிக்கிறது இல்லை. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துணிஞ்சு எந்த ஒரு விஷயத்திலும் செய்யலாம். வீடு வாங்கணும், நிலம், வண்டி வாங்கணும்னு நீங்கள் நினச்சா கூட இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். அதற்குண்டான முயற்சி செஞ்சால் கூட போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கூட பிறந்தவங்க வழியில் மனசாபம் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த வார காலத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த பந்த பாசம் பொறுத்த வரைக்குமே அத்தெல்லாம் போகலை. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்குது. தாய் வழியிலையும் சரி, தார்த்த வழியிலையும் சரி, இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையிலுமே பிரியம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க, வீடு வாங்கணும், புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய இருப்பீங்க. இந்த நேரத்தில் தாராளமாக முயற்சி செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தெற்கு திசையில் வீடு அமைஞ்சால் தாராளமாக இந்த நேரம் வாங்க பாருங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். சேமிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்க, ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. புதுசாக நிறைய விஷயம் செய்ய போறீங்க, அதனால சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணத்துக்காக நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அலையிற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் இப்போலேருந்து நீங்கள் சேமிப்பு தொடங்குறது தான் நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆடி மாதம் சொன்னாலே ரொம்ப சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தில் தான் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும். அதுவுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கட்டும், நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில வழிபாட்டு முறைகளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆடி மாதம் வந்தாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சுமங்கலி பூஜை தான். இந்த சுமங்கலி பூஜை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம், உங்களுடைய குல தெய்வம் உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரம், உங்களுடைய ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு பொருளை கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தாங்க. அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குரிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட இணைஞ்சிருக்கிறார். 2ஆம் இடம் ரொம்ப சிறந்த இடம் தான். தன குடும்பாதிபதி இடங்கிறதால இங்கே ராசி அதிபதி நுழையிறது பொருளாதாரத்தில் பிரச்சனைங்கிறது குறையக்கூடிய வாய்ப்புங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கடுமையாக ஒரு பாடுபட்டிருப்பீங்க, வருமானத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க, ஆனால் கையில் பணம் தங்காத மாதிரி வேறு வகையில் கொஞ்சம் செலவாகியிருக்கும். பணம் வரத்துக்கு முன்னாடி செலவு தான் வாசப்படியில் வந்து நின்று இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்த விஷயங்கிறது இந்த நேரம் இல்லைங்க. இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கலாம். எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை. மனசுல நிறைய குழப்பம் இருந்திருக்கும். அதை குழப்பத்தை சரியாக வெளிப்படுத்தாமலேயே மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கியே குடும்பத்தில் நிறைய பாதிப்பு நீங்களாவே ஏற்படுத்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் கொட்டி தீர்த்திருப்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டையும் சச்சரமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை, சிறப்பான பலன் இருக்குது. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் சுப செலவு ஏற்படும். என்ன ஒன்று, சனி வக்கரகதியில் இருக்கிறதால புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வக்கரகதியில் இருக்கிறதால சில நேரம் ஏருக்கு மாறாக தான் நடக்கும், அதாவது சிந்தனையில். அதனால தான் முதல்ல நாங்கள் சொன்னக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு பலிக்கக்கூடிய நேரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நல்லதை நடக்குன்னு நம்புங்க. பெத்தவங்க வழியில் பொறுத்த வரைக்குமே, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே இந்த சகோதர வழியில் ஏற்பட்ட இந்த மனசாபத்தை உங்கள் பெத்தவங்க கூட தான் காட்டியிருப்பீங்க. அதனால பெத்தவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனசாபம் இல்லாமல் வந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் பெத்தவங்க வழியில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்களாவே பிரச்சனையை பெருசுப்படுத்திக்கிட்டே தான் உண்டு. பெத்தவங்களுடைய ஒரு அன்புங்கிறது உங்கள் மேலே இந்த நேரம் இருக்குது. அதனால நீங்கள் பல விஷயத்தையும் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனாலுமே நீ வரக்கூடிய நாட்களில் பெரியவங்க தலையில் இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் முன்ன நின்று இந்த நேரம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதீங்க, எந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க. கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தம்பதி சமேதராக இந்த விஷயம் செய்கிறது நல்லது தான். குறிப்பாக பெண்கள் இந்த கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாதத்தில் இந்த விரதத்தை நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக அம்மனை உங்கள் வீடு தேடி வந்து உங்களை எல்லா விதமான வளங்களையும் இந்த நேரம் உங்களுக்கு
தந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அம்மனுக்கு, பெண் தெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். ஓடுற நதிக்கு கூட இந்த மாதத்தில் தட்சிணை காலத்தில் சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால தான் புனித நதிகளில் நீராட சொல்லுவாங்க. பெண் தெய்வத்துக்கு இல்லாமல் அதிக வழிபாடு இந்த நேரம் செய்வாங்க. ஏன் நம்ம ஊர் குலதெய்வமாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லை சாமியாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கட்டும், இந்த ஆடி மாதத்தில் அடிக்கடி பூஜை செய்வாங்க. ஏன்னா சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எதை வேண்டுனாலும் கிடைக்கும். உங்களுடைய குறையை சொல்லி, உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி, இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை சொன்னாலுமே அந்த தெய்வம், பெண் தெய்வம் செவி கொடுத்து உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்மனே உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து எல்லா விதமான வளங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி விரதம் தாங்க. இந்த நேரம் சுமங்கலி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க பாருங்க. தாம்பூலம் கொடுத்து நீங்கள் வழி அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வீட்டுக்கு வர்றப்ப முதல்ல குங்குமத்தை கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்களுக்குரிய இடத்துல அமர வைக்கணுங்க. அப்படியே அமர வச்ச பின்னாடி நீங்கள் பொறுத்த வரைக்குமே தீபம் ஏற்றணும். சுமங்கலி பெண்கள் நெத்தியில் குங்குமம் வச்சு அவங்களுக்கு மாலை சூட்டி கையில் வளையல் அணிவிச்சு முடிஞ்சவங்க பாத பூஜை செய்கிறது சிறப்பு தான். அப்படி பாத பூஜை செய்கிறப்ப அம்மனுக்கு பாத பூஜை செய்கிற மாதிரி நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் மனதார செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி எத்தனை சுமங்கலி பெண்களை அழைச்சிட்டு வரீங்களோ அத்தனை பெண்களுக்குமே அறுசுவை உணவு விருந்து நீங்கள் தர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த விஷயத்தில் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறார அவங்க சாப்பிட்டு வாழ்த்துட்டு போனாலே குளம் தலைக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த கண்டிப்பாக செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டம் தான். ஏன்னா அந்த இடத்துல உங்கள் மனசு நிறைஞ்சா வாழ்க்கையும் நிறையும். மஞ்சள், குங்குமம், வளையல், முடிஞ்சவங்க மருதாணி, ஜாக்கெட், துணி, பூ, வெத்தலை பாக்கு, பழம், இது எது உங்களால் முடியுமோ அதை வாங்கி வரக்கூடியவங்களுக்கு இந்த 11 ரூபாய் நாணயம் இல்லைன்னா 51 ரூபாய் நாணயம் வச்சு தரப்பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். இந்த விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய குல தெய்வத்துக்கு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய தவறிடாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா ரொம்ப சௌகரியமான வாரம் தான். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுக்கிடையே ஒத்துமை உண்டுங்க இந்த நேரம். ஆனால் ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் இந்த நேரம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நேரம் கடத்தி இந்த நேரம் நீங்கள் சாப்பிட்றது வேண்டாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறது நல்லது. சரியான நேரத்தில் தூங்குறதும் நல்லதுங்க. ஏன்னா இந்த 2 விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே இந்த ஜீரண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்காது. அதனால் இந்த விஷயத்தை கடைபிடிக்க பாருங்கள். புதுசாக வேலை, புதுசாக வீடு, புது வியாபாரம் தொடங்குறீங்கன்னா இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. அஷ்டலட்சுமி வழிபாடு, சப்தகன்னி வழிபாடு எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மையான பலன்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சாமர்த்தியமாக செயல்படுவீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே. எதையுமே செஞ்சு முடிச்சணுங்கிற ஒரு முயற்சிங்க இந்த நேரம் இருக்குங்க. மனசை நினச்சதை நினச்சபடியே முடிக்கணுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கூட எண்ணம், அதை போராடக்கூடிய குணமும் இந்த நேரம் இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். மற்றவங்களுடைய செயல் தான் கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். கோபத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுத்து போங்க, அனுசரித்து போங்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். குடும்பத்திலுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் இல்லை, சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோட தேவை என்னங்கிறத நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் வழக்கு மாதிரியான விஷயங்களை சந்திக்கக்கூடியவங்க இந்த வழக்கு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். தொழில் வியாபாரம் நல்லபடியாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசில் ஒரு சலிப்புங்கிறது இல்லை, திடமான மனசு இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதரவுங்கிறது சிறப்பாக இருக்குது. கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிங்கனாவே போதும். இந்த நேரம் சிறப்பான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவு இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க. பணப்பற்றாக்குறையாகவே இருந்திருக்கும். ஆனால் இது வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்லை. நல்ல மாற்றம் காத்திருக்குது. மகிழ்ச்சியான நேரம் தான். எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாமே சமாளித்து தாண்டி வந்துடுவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் தடையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இறுதியில் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விடாமுயற்சி ஒன்று மட்டும் தான் இந்த நேரம் வேணுங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் கலந்துக்கிட்டு செய்ய பாருங்கள். நீங்கள் எடுக்கிற முடிவு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்த விஷயங்கிறது நீ இல்லை. நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய நேரம் தான். எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே சின்ன தடங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வேலைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
எந்த முயற்சியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நேரம் இறங்கலாங்க. புதுசாக முயற்சி செய்தாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியிலே சந்தோஷம்தான். வேலையிலுமே சம்பள உயர்வுங்கிறது இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வுனா அதுக்குண்டான வழியை ஏற்பாடு பண்ண பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க. பிள்ளைகளால் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெரியவங்களுடைய ஆசை சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலேயுமே பண வரவு சிறப்பாக இருக்குது. நிறைய வாய்ப்பு வரும். வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த கணக்கு வழக்கில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க. பற்று வரவு சரியா இருந்துட்டாவே, நீங்க சரியா எழுதி வச்சுட்டு வந்தாவே இந்த நேரம் பெருசா பாதிப்பு இல்லை. இந்த நேரம் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.